ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே வந்திருக்கேன்னா குணத்தூர் வந்திருக்கேங்க. இந்த தண்ணி கேன் பிளான்ட்டுக்கு தான் வந்திருக்கேங்க. அப்போ என்னென்னா ஆட்டோவுக்கு கேன் பத்தாதனால நான் வண்டியிலேயே டூ வீலரில் 10 கேன் எடுக்கலான்ட்டு வண்டி எடுத்துகிட்டு இப்போ வந்திருக்கிறேங்க. நீ எடுத்துகிட்டு நம்ம கிளம்பணும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இளவரசோட பேசுறது இல்லையா, பார்க்குறது இல்லையா, போகிறது இல்லையா கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பதில். எங்களுக்கு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசாதான் இருந்தால் இல்லை பேசாது இருந்தால் இப்போ நானும் போய் பார்க்கல. என்ன காரணம், சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சின்ன கூப்பிட்டாப்படி நான் போகல. என்னுடைய சூழ்நிலைனால நான் போக முடியல. அந்த டைமு எனக்கு ஒரு மைண்டில் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. அதையவே நினச்சிட்டு இருந்தனால அவங்க கூப்பிட்ட நேரத்துக்கு நான் போக முடியாது இருந்துச்சுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போகல. அதனால் ஒரு சின்ன அப்புறம் பார்த்திங்கன்னா இலவச சின்ன உதவி வாண்ணா அப்படின்னு கூப்பிட்டாப்படி. நான் என்ன இதுன்னு எனக்கு தெரியல. எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குதுனால நான் கேட்கல. அப்புறம் சபரிக்கிட்ட சொல்லி தான் கூப்பிட்டாப்படி அந்த டைமு. நீங்கள் என்ன விஷயம்னு சொல்லாதீங்க சபரி, பார்க்கலாம் கூப்பிட்டு பார்க்கலாம் அவர் வருவாரா என்ன அப்படின்ட்டு தான் கூப்பிட்டு சொன்னாப்படி. சபரி தான் கூப்பிட்டாப்படி. நான் வந்து அந்த டைம் பார்த்திங்கன்னா தண்ணி கேன் லோடு பண்ணுறதுனால நான் அப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனையும் ஓடிட்டு இருந்தனால எனக்கு இப்போ நேரம் இல்லை. நான் தண்ணி கேன் லோடு பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி நான் என்ன நினச்சிட்டு ஏதாவது சும்மா தான் கூப்பிட்றாங்க, ஏதாவது பேசுறதுக்கு ஏதாவது அங்கே போகிறதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு நானும் அந்த டைம் வந்து நினைக்கல. ஆனால் அது உட்காந்து பேசணும்போது தான் தெரியும், இந்த மாதிரி கார் ஸ்டார்ட் ஆகலை, காரு தள்ளி விட்றதுக்கு வேணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. பக்கத்தாலேயே ஒருத்தர் இல்லாதனால என்னை கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா நானும் போயிருக்கோணும். எனக்கு ஒரு பிரச்சனை மைண்டுக்கு ஓடுனால சரி சரி இது ஒரு இதுவாக நினச்சிட்டேன். சரி ஒன்றும் இருந்திருக்காது, ஒன்றும் இருக்காது, சும்மா கூப்பிட்றாங்க நான் நினச்சிட்டேன். இதுதாங்க, வேறு ஒன்றும் பிரச்சனைகள் எங்களுக்குள்ள இல்லை. ஆனால் 2 பேத்துனால பார்த்திங்கன்னா பேசாது இருக்க முடியல. அதுதான் உண்மை. பார்த்திங்கன்னா நான் தட்டாங்குடியிலே கீரை விற்றுட்டு இருந்தேன். வந்தேன் அப்படி பால் வாங்குறதுக்கு. அப்போவுமே எனக்கு மனசுக்குள்ளே பேசியிருந்தா நேரம் வந்திருப்பார், இப்போ ஏதோ ஒன்று பேசிட்டு போவார், பால் மட்டும் வாங்கிட்டு போகிறாருன்னு நினச்சேன். அது எனக்குள்ளே மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் பார்க்காதையெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் கொஞ்ச நாள் பழகினாலும் உண்மையாக பழகுனா அதுதான் உண்மை. அவரும் அப்படித்தான் என் வீடியோ பார்ப்பார். அம்மா சொன்னா அப்படி நான் அன்றைக்கி உட்காந்து பேசும்போது தான் அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து நான் கெட்டவரெலாம் இல்லைங்க. அவர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறார். அந்த ஒன்று தான் அவர்கிட்ட பிடிக்காத விஷயம். அதுவுமே இனிமேல் அடிக்க மாட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலில் வந்து அவரை பற்றி தப்பாக கமெண்ட் போடாதீங்க. எனக்கு கஷ்டம் இருக்குது. அவரு என்னுடைய சேனல் பார்க்கும்போது நீங்கள் போடுற கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சேர வேண்டாம், இப்படியெல்லாம் போடுறீங்க, தயவு செஞ்சு போடாதீங்க ப்ளீஸ். உங்களை நான் கேட்டுக்கிறேன். குடிக்கிறவங்களா பார்த்தீங்கன்னா கெட்டவங்களும் இல்லை, குடிக்காதவங்க நல்லவங்களும் இல்லை. இதுதான் உண்மை. இப்போ உங்கள் கூட பிறக்குறாங்கன்னு வைங்க, அண்ணனா அப்பாவா இப்படி தண்ணி போட்டிருந்தா அவங்கள இப்படித்தான் வெறுத்து ஒதுக்குவீங்களா? அவங்கள பற்றி தப்பாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள் நீங்களே. ஒரு சாதாரணமாக ஒரு காப்பி குடித்தாங்க கூட நம்ம அதை மறக்க முடியாதனால காலையில் காப்பி குடிக்கலைன்னு அவ்வளோதான், வீட்டில் 2ஆவே ஆகி போயிரு. காப்பி காலையில் கம்பல்சரி. இடையில நான் குடிக்கணும் இல்லையோ, காலையில் எழுந்திரிச்சோன்னே காப்பி வைக்கணும், இல்லைன்னா வீட்டில் சண்டை. அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டா அது நம்மளால் குடிக்காது இருக்க முடியாது. அதுதான் உண்மை. இந்த வெத்தலை பாக்கு போடுறீங்க அப்படித்தான், பீடி குடிக்கிறீங்க அப்படித்தான், சிசர் விளையாடுறீங்க அப்படித்தான், அந்த ரம்மிம்பாங்க ஆன்லைனில் அவங்களும் அப்படித்தான். எல்லாமே ஒரு பழக்கத்துக்கு வந்தால் அதனால நிறுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வெளியே வந்துடுவார். நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இனிமேல் தயவு செஞ்சு சேர வேண்டாம், பேச வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம நண்பனாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள். உங்கள் நண்பனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்படித்தான் குடிக்கிறா வெறுத்து ஒதுக்கிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சொல்லுவீங்க, குடிக்காதப்பா உடம்பு கெடுதல், நீ நீ நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், இப்படி தான் புத்திமதி சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை குடிக்கிறா அவன் வேண்டாம் ஆகாது, அவனை பார்க்கவே கூடாது, அவன் கூட சண்டை போட்டு இது பண்ணுவீங்களா? நீங்களே சொல்லுங்கள். இனிமேல் பார்த்தீங்கன்னா இலவச பற்றி என்னுடைய சேனலில் எதுவுமே எந்த வார்த்தையும் பேசாதீங்க. அப்படி என்னைய பேசுகிறா இருந்தால் என்ன வேணாலும் பேசுங்க, நான் ஏற்றுக்கிறேன். நான் லைக்கும் கூட போட்டுக்கிறேன் உங்களுக்கு, நீ என்னைய பற்றி திட்டி போட்டாலும். இது ஒரு சின்ன வீடியோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.